ஹாய், பட்டாணி பன்னீர் கிரேவி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர் இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு அது நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ஆட் பண்ணி அதை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு அது கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு அது உடனே பட்டாணி ஆட் பண்ணி அது கொஞ்சம் நேரம் வதக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இந்த பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஸோ 5 மினிட்ஸ்க்கு மேலே கொதிச்சா ரொம்ப கெட்டியாயிரும். ஸோ இந்த பதத்தில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் இது வந்து சப்பாத்தி, ஃபுல் காஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.